இது எப்படி இந்த சுருளி எப்படி இருந்துச்சு? என்னுடைய சின்ன வயசுல இந்த சுருளி எப்படி இருந்துச்சு? கண்ணில் அப்படியே வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அப்ப அவ்வளவு அசுத்தம். இன்னைக்கு உலகமே எதிர்பார்க்கக்கூடிய சுருளிங்க இது. உலகமே எதிர்பார்க்கக்கூடிய சுருளி. நம்ம உள்ளூர்ல இருந்துகிட்டு இவ்வளவு மாசுபட்டு இவ்வளவு அதிகமா இந்த சுருளியை வச்சிருந்தா சுற்றுலா பயணிகள் என்ன சொல்லுவான்? இது சுற்றுலா வளருமா? சுற்றுலா வளருமா? அதுக்குதான் இப்ப நாங்களே இறங்கியிருக்கோம். நாங்களே செய்யறோம். நிச்சயமாக சிறப்பா செய்வோம். இது உங்க சைடு, பப்ளிக் சைடு, மக்கள் சைடு, ஐயா இதெல்லாம் செய்யுங்க, இந்த குறையெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னா நிச்சயமாக இதை சரி பண்ணுவோம். பப்ளிக்கும் இதுக்கு ஒத்துழைச்சு வரணும். குப்பையெல்லாம் கரெக்டான இடத்துல கொட்டணும், கரெக்டான இடத்துல போடணும். அந்த இடத்துல போட்டுறக்கூடாது. நம்ம சுற்றுலாத்தலம் சுருளிய எழில்மிகு அழகு கூடிய ஒரு அழகான சுற்றுலா தலமாக கொண்டு வருவோம். ஒரு வன பூங்காவை இங்கே ஏற்படுத்துவதற்கு மாண்புமிகு வனத்துறை அமைச்சரிடம் நான் பேச இருக்கேன். சுற்றுலாத்துறை அமைச்சர்கிட்ட பேசியிருக்கேன். சுற்றுலா விடுதி, தமிழ்நாடு சுற்றுலா விடுதி ஒன்றை கொண்டு வரதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நிச்சயம் சுற்றுலாவில் நம்மளுடைய சுருளி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.